FDFS Talks தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது TTT திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ தான். தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கறதான் இந்த திரைப்படத்துடைய ஃபுல் ஃபார்ம். நடிகர் ஜீவாவுடைய மிக நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு கம்பேக் கொடுத்த மூவி அப்படின்னா இந்த மூவி அப்படின்னு சொல்லலாம். நிதிஷ் சகாதேவ் இயக்கத்துல உருவாயிருக்கிற இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னாக்க கிராமம் சார்ந்த அரசியல், கிராமத்திற்குள்ள உள்ள வன்மங்கள், கிராமத்துக்குள் நடக்கும் விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்துல. நிதிஷ் சகாதேவுக்கு தமிழ்ல இது முதல் திரைப்படமா இருந்தாலும் மலையாளத்துல ஃபலிமி அப்படின்ற திரைப்படம் மூலமா ரொம்பவே பிரபலமானாரு. அந்த திரைப்படம் ரொம்ப ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு திரைப்படமா அது அமைஞ்சிருந்தது. இதே பாணிதான் இந்த தமிழ்லையும் டிடிடி திரைப்படம் மூலமா அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. சரி, இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது அக்கம் பக்கத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் ரொம்ப அழகா இந்த டைரக்டர் காமிச்சிருக்காரு. ஒரு வீட்டுல கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டு கல்யாணம் நடக்கும் தருவாயில முதல் நாள் இரவு பக்கத்து வீட்டுல ஒரு சாவு விழுந்துருது. அந்த சாவு முக்கியமா இல்ல இந்த கல்யாணம் முக்கியமா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன் லைன் ஸ்டோரி. இதுக்கு நடுவுல ஜீவா இந்த ஊர்ல ஒரு சின்ன பொலிட்டீஷியனா வலம் வராரு. அவர் அந்த கிராமத்துல உள்ள எல்லாரையும் அனுசரிச்சு அவர் ஒரு மீடியேட்டரா இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவுல செயல்படுறாரு. ஒட்டுமொத்த படமும் பாத்தீங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ எப்படி பிளே ஆகுது, அந்த ஈகோனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த ஒட்டுமொத்த திரைக்கதையும் நகர்த்தியிருக்காரு நிதிஷ் சகாதேவ். பொதுவா கிராமங்கள் அப்படின்னாலே ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாருக்குமே வரும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிராமம் கிடையாது. கிராமம் ஒரு மிகப்பெரிய போர்க்களம். அங்க நீங்க சர்வைவ் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத இயக்குனர் ரொம்ப அழகா தன்னுடைய இயக்கம் மூலமா காமிச்சிருக்காரு. அதாவது தமிழ் திரைப்படங்கள் பாத்தீங்க அப்படின்னாக்க கிராமம்னா ஒரு சாஃப்ட் கார்னர். அங்க ரொம்ப பாசமானவங்க இருப்பாங்க, ரொம்ப அன்பானவங்க இருப்பாங்க. அங்க நம்மளை எல்லாரும் நம்மளை நல்லா பாத்துக்குவாங்க. நம்மளுடைய என்னதான் நம்ம நகரத்துல நல்லா சம்பாதிச்சாலும் கடைசி காலம் ஒரு ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் வாங்கி நம்ம கிராமத்துல கடைசியா செட்டில் ஆகணும் அப்படின்னு நம்மள பல பேருக்கும் பல கனவுகள் இருக்கு. அந்த கனவுகள் எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சு தூக்கி போட்டிருக்காரு இயக்குனர். அதாவது நகரத்துல கூட நம்ம சர்வைவ் ஆகலாம், ஆனா கிராமத்துல நடக்கிற அந்த அரசியல், கிராமத்துல இருக்கிற அந்த வன்மம் எப்படிப்பட்டது, அதுல வழிகேடான என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத கிராமத்துடைய மறுபக்கத்தை இந்த திரைப்படம் மூலமா அவர் காண்பிச்சிருக்காரு. பொதுவா கிராமங்கள்ல ஒண்ணுமில்லாத விஷயத்த பூதாகரமாக்கி அதை ஒரு பெரிய விஷயமாக்கி அதுக்கு நிறைய எதிர்வினைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் அரங்கேறி இருக்கு கடந்த காலங்கள்ல. அப்படியான சில நிகழ்வுகள் இந்த திரைப்படத்துல காண்பிச்சிருக்காங்க. அதன் விளைவா வேறொரு விஷயம் நடக்குது. அதை ஜீவா எப்படி அதை கையாளுறாரு, அதுக்குள்ள இருக்கிற அந்த டாஸ்க் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத ரொம்ப அழகா அந்த திரைப்படம் மூலம் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஒரு பக்கம் இளவரசு, மறுபக்கம் தம்பி ராமையா அப்படின்னு இரண்டு பேரும் போட்டி போட்டு இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. மிக நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஜீவா திரையில தோன்றினது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சந்தோஷத்தை தந்துச்சு. அவர் நடிச்ச நிறைய படங்கள் வெற்றி தோல்வி படங்களா மாறி மாறி இருந்தாலும் இந்த திரைப்படம் அவருக்கு ஒரு மாறுபட்ட ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இந்த திரைப்படத்துடைய பிளாட் என்னமோ ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தான். அதுல நகைச்சுவை, அதுல கொஞ்சம் சீரியஸான மேட்டர் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இன்னும் திரைக்கதையில ஒரு விறுவிறுப்பு இருந்திருந்தா இந்த திரைப்படம் இன்னுமே பார்க்க ஒரு சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தமிழ் சினிமால துப்பாக்கி, போதை, கலாச்சாரம்னு அடுத்தடுத்து இந்த மாஃபியா ரிலேட்டட் ஸ்டோரிஸா தான் வந்துகிட்டு இருந்துச்சு. இது ரொம்பவே சலிப்பை ஏற்படுத்தினாலும் இதிலிருந்து நம்ம தப்பிச்சு நம்மளை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தக்கூடிய ஒரு திரைப்படமா இந்த திரைப்படம் அமைஞ்சிருந்தது. இந்த திரைப்படத்தோட முடிவுல இயக்குனர் கூறக்கூடிய அந்த விஷயம் அப்படிங்கிறது நம்மளை ரொம்பவே யோசிக்க வச்சுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜை இந்த திரைப்படம் மூலம் அவர் கன்வே பண்ணியிருக்காரு. ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் பிலிமா இந்த படம் இருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. சரி மக்களே, மீண்டும் வேறொரு திரைப்பட விமர்சன நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.